கர்த்தருடைய வார்த்தை கடந்து போல அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 11:26. மைக் ஆன் இருக்கு. எஸ், ஆமென். என்கிற பேர் வழங்கிற்று. அப்படியே கண்களை மூடி எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு பேசணும். வெறுமனே வந்துட்டு வெறுமனே போகக்கூடாது. நீதியாவின் உள்ளத்தை பிறந்தவர் நம்ம கூட இருக்கிறார். நீதியான வார்த்தையினால ஃபுல்ஃபில் பண்ணிதான் கர்த்தர் அனுப்புறாரு. அதே மாதிரி இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் வார்த்தையினால நிரப்பும்படி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஒரு நிமிஷம் கேட்கலாமா? கர்த்தாவே நிரப்புங்க ஆண்டவரே. இந்த வசனம் கிரியை செய்யக்கூடிய இந்த வசனத்தினால எங்களோடு நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். Thank you Jesus. திருப்பி வாசிங்கக்கா 11:26 கடைசி பகுதியை மாத்திரம் முதல் வாசிங்க. அதுல முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. ஏறக்குறைய 3 வாரமா இந்த வசனத்தின் அடிப்படையில செய்திய பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து இந்த வசனத்தை விட்டு மாற விடுறது இல்ல. தெய்வம் ஏதோ எதிர்பார்க்கிறாரு, அப்படிதான் நமக்கு தோணுது. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. யாருக்கு வழங்கினாங்களா? சீஷர்களுக்கு. இப்ப யார் கிறிஸ்தவன்? சீஷன்னா கிறிஸ்தவன். கிறிஸ்தவ பேர் இருக்கிறதுனால கிறிஸ்தவனா? இல்ல. கிறிஸ்தவ வீட்டுல பிறந்ததுனால கிறிஸ்தவனா? இல்ல. 20 வருஷமா 30 வருஷமா சபைக்கு வரனால கிறிஸ்தவனா? இல்ல. ஞானஸ்நானம் எடுத்ததுனால கிறிஸ்தவனா? இல்ல. பைபிள் தூக்கிட்டு வரனால கிறிஸ்தவனா? இல்ல. ஜெபம் பண்றதுனால கிறிஸ்தவனா? இல்ல. 7 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம் அதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா? அதெல்லாம் பண்றவனா கிறிஸ்தவனா? இல்ல. யார் கிறிஸ்தவன் தெரியுமா? சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஒரு வித்தியாசமான கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. அத பாக்குறாங்க, வித்தியாசமா வாழ்றாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் தெரியுமா? கிறிஸ்து கூட்டம் அவர்கள். கிறிஸ்துவோட கூட்டம் தான் பேர் வச்சுட்டான். கிறிஸ்தவர்கள் பேர் வச்சுட்டான். இப்ப யார் கிறிஸ்தவர்கள்னா சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் சொன்னீங்க. அந்த சீசன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லி கடந்த வாரம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம்னா 2 தலைப்பு பார்த்தோம். யாராவது ஞாபகம் இருக்குதா? ஒழுக்கம் பாத்தீங்க. டிசிப்ளின். டிசைபிள். கிறிஸ்து சீசன்னா யாரு? டிசைபிள். ஆங்கிலத்துல டிசைபிள் சொல்றாங்க. அந்த டிசைபிள்ங்கிற அந்த வார்த்தையில இருந்துதான் டிசிப்ளின் என்கிற வார்த்தை வந்துச்சான். அதனால ஒழுக்கம் உள்ளவர்கள் சீஷர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு நேரம் இல்ல, இருந்தாலும் அந்த வசனத்தை திரும்பி இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை மையமா வச்சு இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் சீஷர்களையும் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் முதலாவது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எங்க சீசனுக்கு கிரீக் வேர்ட்ல ஒரு விளக்கம் சொல்றாங்க. மெத்திடிஸ் சொல்றாங்க. மெத்திடிஸ்னா என்ன தெரியுமா அர்த்தமா? மாணவன் கற்றுக்கொள்ளுகிற மாணவன். 2வது பின்பற்றுகிறவன் அர்த்தம். மேஜரா பேசுற வார்த்தை பின்பற்றுகிறவன். யாரை பின்பற்றணும்? இயேசுவையா? பின்பற்றணும். டீச்சர் என்றால் பின்பற்றுகிறவன் படிக்கிறோம். யாரை பின்பற்றணும்னு தெரியல. நம்ம பார்த்து வேற யாரை பின்பற்றிக்க கூடாதுல்ல. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அழகா சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 10:25. Matthew chapter 10:25. சீஷன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும். சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமான போலவும். அப்ப சீஷனை யார போல இருக்கணும்? எதுக்காக பின்பற்றணும்? தன் குருவை இயேசுவ போல மாற பின்பற்றணும். காரணம் இருக்குல்ல. ஆனா இயேசுவை பின்பற்றணும்னா ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இயேசுவை போல மாறணும். அதுக்காக இயேசு நானு
பின்பற்று. அல்லேலூயா. வேற யாரையும் பின்பற்ற கூடாதுங்க. வேற யாரையும் பின்பற்ற கூடாது. அதே மார்க் 8ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை திருப்பி வாசிங்களா. மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான். 3 காரியம் போட்டிருக்கு. பின்பற்றுகிறவனிடம் காணப்பட வேண்டிய 3 காரியங்கள். முதல் காரியம் என்ன தெரியுமா? விருப்பம் தேவை. இயேசுவை பின்பற்ற என்ன தேவை? விருப்பம் தேவை. ஏங்க ஆண்டவர் கட்டாயப்படுத்தல? முதல் கேள்வி, நீ என்னை பின்பற்றிதான் ஆகணும்னு ஏன் கட்டாயப்படுத்தல? நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. அதாவது நம்ம கட்டாயப்படுத்துறோம். நம்ம பிள்ளைய படிச்சுதான் ஆகணும், சாப்பிட்டுதான் ஆகணும், இந்த கலர் சட்டை போட்டுதான் ஆகணும், இந்த கலர் பேண்ட் போட்டுதான் ஆகணும், கட்டாயப்படுத்துறோம்ல. ஏன் கடவுள் நம்மளை கட்டாயப்படுத்தல? நீ என்னை பின்பற்றிதான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தல. என்ன காரணம்? என்ன ரீசன்? கலாத்தியர்ல வாசிச்சீங்கன்னா புரியும். நீங்கள் எல்லாரும் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். சாமி, நமக்கு என்ன கொடுக்கிறாங்க? கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாருங்க. அந்த சுதந்திரத்தின்படி சாய்ஸ் உங்க கையில. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இயேசுவை பின்பற்றுங்க, விருப்பம் இல்லைன்னா பின்பற்றாம போங்க. இல்ல நான் ரஜினிகாந்த் தான் பின்பற்றுவேனா பண்ணீங்க, இல்ல நான் தளபதி விஜய் தான் பின்பற்றணும் பண்ணீங்க, இல்ல இயேசுதான் பின்பற்றணுமா பண்ணணும். நிறைய பேர் இப்படி பேசுவாங்க. நான் கவனிச்சிருக்கிறேன். நான் வாலிபர் மீட்டிங்ல ஏதோ பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் ஏன்டா ஏர் கட் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி எல்லாம் ஏன்டா தாடி வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? இயேசு கவனிச்சு பார்த்திருக்கீங்களா இல்லையா? இயேசு இவ்வளவு தூரம் தாடி வச்சிருப்பாரு, இவ்வளவு தூரம் முடி வச்சிருப்பாரு. நான் உடனே கேள்வி கேட்பேன், இயேசு தாடி வச்சதையும் முடி வச்சதையும் நீ டைரக்டா போய் பாத்தியா? இயேசு தாடி வச்சிருக்கிறதையும் இயேசு முடி வச்சிருக்கிறதையும் நீ டைரக்டா நின்னு பேதுரு கூட பக்கத்துல நின்னு பாத்துட்டு வந்தியா? அந்த போட்டோல பாத்துட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இயேசு தாடி வச்சிருப்பாரு, இயேசு முடி வச்சிருப்பாரு, வெளி தோற்றத்தை பின்பற்ற நினைக்கிறோம். ஏன் சங்கி போட்டு பாரு, போட்டுட்டு போ. இயேசு இவ்வளவு தூரம் அவரோட அங்கி போட்டுட்டு போக வேண்டியதானே? அது மட்டும் நம்ம செய்யறது இல்லையா? நமக்கு எது தேவையோ அதை என்ன பண்ணிக்கிறது? வெளி தோட்டத்தை பின்பற்றணும்னு நினைக்கிறோம். இயேசுவை பின்பற்றணும். இயேசுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, இயேசுடைய கீழ்ப்புரிதல், இயேசுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்ட ஒழுக்கம், இயேசுடைய இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம், அதெல்லாம் பின்பற்றணும். இன்னைக்கு விருப்பத்தை கொடுத்துட்டாருங்க, கட்டாயமே படுத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம கட்டாயப்படுத்துறோம். நீ சபைக்கு வந்துதான் ஆகணும், இப்படி பண்ணலாம் வரமாட்டான் அப்படின்றீங்களா, பண்ணிதான் ஆகணும் அப்படி சொல்லி கட்டாயப்படுத்துறோம். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, கட்டாயப்படுத்துகிற ஆண்டவர் இல்ல, ஃப்ரீடம் கொடுக்குறான். சுதந்திரத்தை கொடுக்குறாருங்க. முதல்ல உலகத்தெல்லாம் உண்டாக்கிட்டு முதல் மனுஷனை உண்டாக்கிட்டு அப்பயும் அவனுக்கு என்ன நம்ம கொடுத்தாரு? சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த பூமியில உள்ள, இந்த காட்டுல உள்ள, இந்த தோட்டத்துல உள்ள சகல விருட்சத்தின் கனியை என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன பண்ணாத? சாப்பிடாத. இத சாப்பிட்டீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? முடிவே சாகவே சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு ஏற்ற துணை. அந்த வசனம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சமீபத்துல ஒரு வாலிபன் தன்னோட பெற்றோரை பார்த்து சொன்னா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டாரு, நீங்க தனியா இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னா. எபேசியர் 6 தெரியாது. ஓகே இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் நல்லதுன்னு பார்த்தாருங்க. வானம் நல்லா இருக்குது, பூமி நல்லா இருக்குது, நட்சத்திரம் நல்லா இருக்குது, அதுல விளைஞ்சதெல்லாம் நல்லா இருக்குது, பிராணிகள்லாம் நல்லா இருக்குது, எல்லாத்தையும் நல்லா இருக்குதுன்னு பாத்துட்டாரு. ஆனா ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு பார்த்துட்டு ஒரு ஏற்ற துணையாக மேட் ஃபார் ஈச் அதர். அது யார் தெரியுமா கொடுப்பா? அவர் தான் கொடுப்பார். உண்டாக்குனவராலதான் எனக்கு ஏற்றதை உண்டாக்க முடியும், என்னால எனக்கு ஏற்றதை உண்டாக்க முடியாது. அவர் ஏற்ற துணையை உண்டாக்கி ஆதாம் கொடுத்துட்டார். ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? மனைவியோட இசைஞ்சிருக்கணுமா? கட்டளை தானே, இசைஞ்சிருக்கணும்ல. அவன் என்ன பண்ணான்?
மனைவியை ஒரு பக்கம் விட்டுட்டு இவன் ஒரு பக்கம் போயிட்டான். ஒரு பக்கம் போய் மனைவி என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கு? சர்ப்பத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கு? பேசிட்டு இருக்கு. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், புருஷன் கிட்ட பேச வேண்டியது எங்க பேசிட்டு இருக்குது? இன்னைக்கு நிறைய கணவர்கள் எல்லாம் நினைக்கிறது உண்டு மனசுல, இவன் மனைவி என்ன பண்ணிட்டு என்ன பண்ண மாட்டான், பேசவே மாட்டேங்கிறான். நினைக்கிறாங்களா இல்லையா? மனசுல நினைக்கலாம். ஒரு வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சோர்ந்து போய் வருவாங்க. ஆனா வந்தோடனே கணவன் பாக்குறது என்ன தெரியுமா? போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. மனைவிமார்கள் போன்ல பேசிட்டு இருப்பாங்க, இல்ல அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பேசிட்டு இருப்பாங்க, இல்ல கூட இருக்க விசுவாசிட்ட பேசிட்டு இருப்பாங்க. கூட பேசுறது சர்வம். இந்த ஏவாள் இருக்கலாம்ல, சர்வத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஏவாள் யாரோட பேசிட்டு இருக்கணும்? அவன் கூட தானே பேசிட்டு இருக்கணும். ஆனா மேக விட்டுதான். பொறுப்பு யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? தோட்டத்தை பண்படுத்தணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பை யாருக்கு திரும்ப கொடுத்தாரு? கட்டளை யாருக்கு திரும்ப சொன்னாரு? சகல கனியை நீ சாப்பிடலாம், ஆனா நன்மை கனி என்ன பண்ணாத. இந்த கட்டளை யாருக்கு திரும்ப கொடுத்தாரு? ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஏவாளே உண்டாக்குனாரு. அப்ப இவன் தானே பொறுப்புல உண்மையா இருக்கணும். கர்த்தர் ஒரு பொறுப்பு கொடுக்கிறாருன்னா அந்த பொறுப்புல உண்மையை எதிர்பார்க்கிறார் என்ற அர்த்தம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்குது. கர்த்தர் நமக்கு எந்த பொறுப்பானாலும் கொடுக்கலாம். அது சிறுசா பெருசா நினைக்க கூடாது. கொடுத்த பொறுப்பு எப்படி இருக்குமா? உண்மையா இருக்கணும். புருஷன் கூட பேசாம சர்ப்பத்துல பேசின விளைவு என்ன தெரியுமா? பூமியில பாவம் வந்துச்சு. என்ன தெரியுமா பண்ணாரு ஆண்டவரு? தோட்டத்தை விட்டு விரட்டிட்டாரு. அப்ப சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தணும்னா பரலோக சுதந்திரத்தை இழந்து போயிருவோம். அதான் உண்மை. சரிங்களா? எனக்கு கத்த சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, உணவு சுதந்திரம், உடை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தமிழ் கட்டுரை எல்லாம் மட்டும் எழுதிட்டு இருக்கலாம். உண்மையா இருக்குதா? இருக்குதான். அந்த லிமிட்டை நான் கிராஸ் பண்ணல, கத்தருக்கு கணக்கு போய் ஆகணும். சுதந்திரத்தை கொடுக்குறாருங்க. சுதந்திரத்தை கொடுக்கிறதும் கர்த்தர் தான், கணக்கு கேட்பவரும் கர்த்தர் தான். தவறா பயன்படுத்தணும்னா கர்த்தர் நிச்சயமா கணக்கு கேட்பார். தப்பிக்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை எவனும் தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கணும், கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்ப விரும்புகிறோமா விரும்பலையா? இது முதல் கேள்வி. சுதந்திரம் கொடுத்துட்டாரு, இப்ப இயேசுவை ஃபாலோ பண்ண விரும்புகிறோமா விரும்பலையா? சொல்லுங்களேன். விரும்புறீங்களா? ஏன்னா முதல் பாயிண்டே அதான். விரும்பினாதான் அடுத்த செய்திக்குள்ளே போக முடியும். விரும்புறோம் தானே? விரும்புறோம் தானே? ஒரு வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16-22 வரை வாசிங்க. ஒரு விருப்பம் இல்லாத, விருப்பத்தோடு விருப்பம் இல்லாமல் போன ஒரு மனுஷன் விருப்பத்தோடு வரான், விருப்பம் இல்லாமல் போறான். வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அதே அதிகாரத்துல வாசிச்சோம்னா அவன் ஒரு வாலிபன் போட்டு, அவன் யாரு? ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வரான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு படிக்கும் போதே. வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நல்ல போதகரே. ஏங்க நல்ல போதகரேன்னு இது இங்கதான் வார்த்தை வருது, வேற எங்கேயாவது வருதா? இல்ல. போதகரேன்னு வருது, நல்ல போதகரேன்னு வருதா? குட் பாஸ்டர்ங்கிறாங்க, குட் பிரீச்சர்ங்கிறாங்க. எப்படி பேசுறான் பார்த்தீங்களா? அழகா பேசுறான் பாருங்க. குட் பிரீச்சர், நல்ல போதகரே. வாசிங்க. ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று எப்பேற்பட்ட கேள்விய கரெக்டான ஆள்கிட்ட கேட்டுக்கலாம். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நம்ம நிறைய தடவை கேள்வியே தெரியாத ஆள்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்போம். ஆனா அந்த வாலிபன் அப்படிப்பட்டவன் இல்ல. யார்கிட்ட கேட்டா பதில் கிடைக்குமோ அங்க போய் கேட்கிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆசை அவனுக்குள்ள இருக்குது. பாத்தீங்களா? நமக்குள்ள இருக்குதா? ஒரு வாலிபன் இந்த வாலிபர்ல பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற, நமக்குள்ள இந்த என்ன இருக்குதா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? எப்படி கேட்கலாம் பாருங்களேங்க, சூப்பரா கேட்கிறான். வாசிங்களா? அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. தேவன் சொல்றாரு, நீ என்ன நல்லவன் ஒத்துக்கிறியாப்பா? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. மார்கரமா சொல்றான், தேவன் ஒருத்தர் தாங்க நல்லவன், வேற யாருமே நல்லவன் இல்ல. நீ ஜீவனில்
பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். நீ ஒருவேளை ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 10 கட்டளைகளை சொல்றாரு. நான் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு 10 கட்டளைகளை சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். எப்ப இருந்து கடைபிடிக்கிறானா? சிறு வயது முதல். அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. சின்ன வயசுல இருந்து கடைபிடிக்கிறானா என்ன அர்த்தம்? சண்டே ஸ்கூல் போயிருப்பான். இன்னைக்கு அது ரொம்ப ஈஸியா போயிருச்சு. நம்மளால எல்லாம் மேய்க்க முடியல. இப்போ என்ன பண்ணிடுவோம்? சண்டே ஸ்கூல் டீச்சர் பாத்துக்கிட்டோம். அப்படிதானே நினைக்கிறோம். ஏங்க ஃபர்ஸ்ட் டீச்சர் யார் தெரியுமா ஒரு பிள்ளைக்கு? அம்மா அப்பா தான். அதுக்கப்புறம் தான் சண்டே ஸ்கூல் டீச்சர் எல்லாம். ஏங்க வாரம் முழுக்க பிள்ளைக்கு சொல்லி தராம இருந்துட்டு அந்த ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல பிள்ளை என்னங்க கத்துக்க போகுது? ஒண்ணுமே கத்துக்க முடியாது. சண்டே ஸ்கூல் டீச்சர் எல்லாம் வேலைக்கு ஆகாது. தன்னுடைய அம்மா தான் ஒரு டீச்சர், தன்னுடைய அப்பா தான் ஒரு டீச்சர். பிள்ளைகளுக்கு வளரும் போதே சொல்லி தரணும், இயேசுவை நம்பணும்பா, இயேசுவை நம்பணும் அப்படின்னு சொல்லி தரணும். வாசிங்கக்கா. இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இன்னும் என்னிடத்துல குறைவு என்ன? இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோமா? கொஞ்சம் படிங்களேன். இன்னும் என்னிடத்துல என்னாண்டவரே குறைவு இருக்கு, என்கிட்ட என்னாண்டவரே குறைவு இருக்கு அப்படிலாம் கேட்கிறோமா? நம்ம எப்படி ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேலைக்கு போறோம், வரோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், பைபிள்ல ஒரு 1/2 மணி நேரம் வாசிக்கிறோம், திரும்பி அடுத்த நாள், திரும்பி அடுத்த நாள், திரும்பி அடுத்த நாள், அப்படியே ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் வந்துடுறோம், ஏதோ ஒண்ணு பேசுறது கேட்கிறோம், லைட்டா தூக்கம் வருது, அதை தட்டி எழுப்புறோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறோம். முடிச்சு கதை. என்கிட்ட என்னாண்டவரே குறை இருக்கு, என்கிட்ட என்னாண்டவரே குறை இருக்கு, என்கிட்ட என்னாண்டவரே நிறை இருக்கு. எதை சரிப்படுத்தணும்? நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாய தீர்ப்புக்குள்ள போக கூடாதுன்னா நிதானிக்கணுங்க. ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நிதானிக்கணும். தூங்கும் போது நிதானிக்கணும். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கல்ல, தூங்கும் போது இந்த நாள் முழுக்க நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி பேசினேன், எப்படி நடந்துக்கிட்டேன், என்னுடைய பே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு, என் பார்வை எப்படி இருந்துச்சு, என்னுடைய சிந்தை எப்படி இருந்துச்சு, சிந்திக்கிறோமா? இல்லையே. என்கிட்ட என்ன ஆண்டவரே குறை இருக்கு. வாசிங்களக்கா. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணரா இருக்க சூப்பர் கேள்வி கேட்கிறார். நீ பூரண சர்க்குணரா இருக்க விரும்புறியா? விரும்புனீங்கன்னா போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு. ஏங்க இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். பூரண சர்க்குணர்ங்கிற வார்த்தை வேற எங்க வருது? மத்தேயு 5 வருதா? பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணர், அது போல நீங்க இருங்கன்ட்டாரு. இங்க ஒரு கேள்வியை கேட்கிறாருங்க. டே வாலிபா, நீ பூரண சர்க்குணரா இருக்க விரும்புறியா? பரலோகத்துல இருக்கிற பிதா பூரண சர்க்குணரா? டேய் நீ விரும்புறியாடா? விரும்புற ஆண்டவரனா என்ன செஞ்சிருக்கணும்? அடுத்தது அவர் சொல்றத செஞ்சிருக்கணும். வாசிங்களக்கா. போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். என்ன சொல்றாரு? உண்டானதை விட்டு தரித்திரத்துக்கு கொடு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்டானதெல்லாம் விட்டுட்டு தரித்திரத்துக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னா நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாமா? ஏன் இங்க அப்படி சொல்றாரு? உண்டானதெல்லாம் வித்துட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டோம்னா, ஓட்டாண்டியா மாறிட்டோம்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாமா? ஏன் அப்படி சொல்றாரு? என்ன காரணம் தெரியுமா? அவன் வரும்போது அவனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு இயேசுக்கு தெரியுது. அவன் மாம்சத்தின் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல, பணத்தின் மேல, சொத்தின் மேலதான் நம்பிக்கையா இருக்கான ஒழிய இயேசுவின் மேல நம்பிக்கை இல்ல. அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிற. என்ன டெஸ்ட் தெரியுமா? டேய் இதை விட்டுட்டீனா நீ இயேசுவின் மேல நம்பிக்கையா இருக்கிறன்னு அர்த்தம், உனக்கு நித்திய ஜீவனை தருவேண்டான்ட்டு. இயேசுவை போல நான் ஆராதனை போது சொல்லிட்டே இருந்தேன், அவரை போல நன்கு அறிந்த தெய்வம் யாருமே கிடையாது. ஏன்னு நினைச்சீங்களேன்? மனுஷனுக்கு தெரியாது. இப்ப நான் வெளியே சிரிப்பேன், சமயத்துல சில பேர் பேசி கேட்டிருக்கிறேன், நீ நல்லா இருப்ப சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்ற வார்த்தையில நீ அழிஞ்சு போயிருவேன்னு அர்த்தம். நீ நல்லா இருப்ப அழுத்தி பேசுவ, ஒரு அழுத்து. அவன் அழுத்துறானா உள்ள அழுத்திட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. உள்ள ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி பேசுறதா மனுஷனுடைய ஜீவியம். ஆனா உள்ள என்ன நினைக்கிறோம், உள்ளம் என்ன நினைக்கிறது இயேசுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுதான் சொல்றாரு, டே நீ பணத்து மேல நம்பிக்கையா இருக்கிறடா, காசு மேல நம்பிக்கையா இருக்கிற, இயேசு மேல நம்பிக்கை இல்ல.
அதனால உனக்கு ஒரு டெஸ்ட், என்ன காசை விட்டுட்டு நீ வந்துச்சுன்னா நீ பூரண சொல்ற, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. விரும்பினானா? விருப்பத்தோடு வந்த மாதிரி இருந்துச்சுல, பாதியிலே போயிட்டானே விரும்பாம. இன்னைக்கு நாம அப்படிதான் வந்துட்டு இருக்கிறோம். வாலிபன் போல சபையில வந்து உட்காரலாம், மார்க்ல எல்லாம் வாசிங்கன்னா முழங்கால் படி இருப்பான்னு போட்டிருக்கோம். இன்னைக்கு நாமளும் ஆராதிக்க முழங்கால் படிடலாம். ஆனா விருப்பம் இல்லாம முடிவில்லாம போயிட்டான் அந்த ஒரு வாலிபன். முடிவில்லாம வாலிபன் போயிட்டானே, முடிவு தெரியாம போயிட்டானே. இன்னைக்கு நம்மளுடைய முடிவு எங்க இருக்கு? சிந்திக்கணுங்க. என்னுடைய விருப்பம் வந்து இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோமா? நிறைய காரியம் விரும்புறோம், இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோம். முதல் கேள்வி வாசிகளுக்கா, மார்க் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அடுத்து என்ன போட்டிருக்கு? தன்னைத்தான் வெறுத்துனா என்னங்க அர்த்தம்? மெயின் மேட்ரே தான். தன்னைத்தான் வெறுத்துனா என்ன அர்த்தம்? என்னன்னா வெறுக்கணும்னு போட்டிருக்காரு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா போட்டிருக்காரு? தன்னலம் துறந்து, செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது, சுயநலமா நான் இருக்கக்கூடாது. அதான் ஒரிஜினல். எப்படி இருக்கக்கூடாதா? இயேசுவை பின்பற்றுகிறவன் எப்படி இருக்கக்கூடாது? சுயநலமாக இருக்கக்கூடாது. ஆதி திருச்சபைக்கும் இப்ப உள்ள திருச்சபைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஆதி திருச்சபைக்கும் இப்ப உள்ள திருச்சபைக்கும் என்ன வித்தியாசம்? சூழல் இருக்குது அப்படின்னு நம்ம அக்கா ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நேத்து உட்காந்து வேடிக்கையா தான். பயந்துடாதீங்க. ஆதி திருச்சபையில எல்லாத்தையும் பொதுவா வச்சு என்ன பண்ணாங்களாம்? அனுபவிச்சாங்க. இப்ப இந்த மாதிரி சும்மா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏங்க சும்மா சொல்றாங்க, பயந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பெத்தேல் திருச்சபைக்கு ஒரு கட்டளை. என்ன கட்டளைன்னா, நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? பொதுவா அனுபவிச்சு வாழுங்கன்னு தரணும் வச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்து சுகம் எல்லாத்தையும் எங்க வந்து எல்லாத்தையும் வந்து பொதுவான என்ன அர்த்தம்? இங்க ஒரு 45 பேர் இருக்கிறவங்க, 45 பேரும் பொதுவா. இப்ப எனக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுங்க, 45 பேருக்கும் பொதுவா. பெஞ்சமினுக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுங்க, 45 பேரும் பொதுவா. கேட்கும் போதே நல்லா இருக்குது. யாரும் மனசுல நினைக்கிறீங்க நீ கொண்டு வருவேயா? டெஃபினெட்லிங்க. அன்னைத்தான் ஆதி திருச்சபையில சுயநலம் இல்லாத மக்கள் மத்தியில ஒரு ஃபேமிலி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஃபேமிலி யார் தெரியுமா? நான் அந்த ஃபேமிலி என்னங்க தப்பு பண்ணுச்சு சொல்லுங்களேன். என்ன தப்பு பண்ணுச்சு? பேதுருட்ட வந்து, பேதுரு ஐயா எனக்குன்னு ஒரு பங்கை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஒரு பங்கு எடுத்து வந்து எல்லாத்தையும் வித்துட்டு உங்கள்கிட்ட வந்து போட்டேன்டான். பொய் சொன்னாதான் ஃபெயிலியர். பொய் இருந்ததுனாலதான் ஆண்டவர் அடிச்சாரு ஒழிய சொத்தை வஞ்சிச்சு வச்சதுனால இருக்கு. பொய் இருந்ததுனால. செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்க. இயேசுவை பின்பற்றுகிறவங்களுடைய வாழ்க்கையில சுயநலம் இருக்கவே கூடாது. ரொம்ப முக்கியங்க. நீங்க சுயநலமா இருக்கணுமா? ஒரு அம்மா வருதுங்க, இயேசு கிட்ட பிரேயர் ரெக்வஸ்ட் வைக்கீங்க. ஏசப்பாட்ட போய் ஒரு பிரேயர் ரெக்வஸ்ட், என்ன ரெக்வஸ்ட்னு கேக்குறாரு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-24 வரைக்கும் வாசிங்களேன். அருமையான பிரேயர் ரெக்வஸ்ட் வாசிங்க. 20-24. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகி ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்டா நமக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம கிட்ட கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உனக்கு என்ன வேணும் கேட்டோம்னா ஒரு மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்துடலான்னு பாக்குறோம். கேட்க மாட்டேங்கிறாரு. ஏங்க கேட்க மாட்டேங்கன்னு சொல்றீங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாருல. ஆனா யோவான் சொல்றாரு, அவருடைய சித்தத்தின்படி கேட்டீங்கன்னா தான் கொடுப்பாராம். ஏங்க எனக்கு பருப்பு வாங்கணும், பாமாயில் வாங்கணும், நல்லெண்ணெய் வாங்கணும், இதெல்லாம் அவருக்கு தெரியுங்க. அதெல்லாம் கொடுப்பாருங்க. அதுக்குதான் உழைக்க பலன் தந்திருக்கிறாருங்க. என்னைக்காச்சும் சாப்பாடு இல்லாம பட்னி கிடைச்சு தண்ணி குடிச்சு படுத்திருக்கீங்களா?
யாருமே இல்லையா? காக்கா குருவி கூட அப்படி கிடையாது. ஏன் தெரியுமா? அதையும் யோசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நான் அடிக்கடி யோசிப்பேன், பால் பண்ண சைடு போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மில்லு இருக்கும். ஒரு பெரிய மில்லுல அது பேர் என்ன, நெல்லை வந்து அரிசிகளை நெல்லை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பரப்பி போட்டிருப்பாங்க. அதுல ஒரு 10 காக்கா புறா சாப்பிட்டுட்டு இருக்கும். நான் நினைச்சு பார்ப்பேன், ஒரு மில்லுல 20 ஐட்டம் உட்கார்ந்து இருக்குங்க. அப்ப ஊரெல்லாம் எவ்வளவு மில்லு இருக்கும்? ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அதே போஷிக்கிறாருன்னா என்னையும் போஷிப்பார், நிச்சயம் போஷிப்பார். விசுவாசம் நமக்குள்ள இருக்கணுங்க. விசுவாசம் நம்ம கூட இல்ல, அதான் பிரச்சனையே. என்னையும் போஷிப்பார், நிச்சயம் போஷிப்பார். ஒரு அம்மா சவுர், அந்த அம்மா பேரு இல்ல அந்த அம்மா இல்லைங்க, அந்த அம்மா அடுத்த மேட்ரு. அழகா மறந்துட்டேன். ஒரு எண்ணெய் மரவான ஒரு பாடல் பாடினாங்க அந்த அம்மா, சாரா நௌரோஜி, சரிங்களா? அந்த அம்மா வந்து ஊழியத்துல ஒதுக்கப்பட்ட நிலை. என்ன நிலை? ஊழியத்துல ஒதுக்கப்பட்ட நிலை. ஒரு மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. அப்ப போய் ஒரு காட்டு பகுதியில ஒரு முள் பகுதியில உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜெபிக்க முடியல, கண்ணிலிருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன்னா யாரும் ஏத்துக்கல, எல்லாம் ஒதுக்குறாங்க. லேடிஸ் சொல்லி சுத்தமா ஒதுக்கிட்டாங்க. இப்பயே நடக்குதுன்னா அப்பதான் டாப் கியர்ல இருந்து இருக்கு, ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கணும்னு அந்த நேரம் உஸ்ன்னு ஒரு சத்தம். அந்த நேரம் உஸ்ன்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு பார்த்தா எய்தாப்புல பாம்பு நிக்குது. அந்த அம்மாவுக்கு மனசுல எப்படி இருந்திருக்கும், அட ஏண்டா இப்பதான் என்ன ஒரு பக்கம் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா முன்னாடி வந்து நிக்கிறியே. என்ன தெரியுமா பண்ணுச்சு அந்த அம்மா? அந்த ஊழியக்காரங்க என்ன தெரியுமா பண்ணாங்களாம்? இன்னும் மூடி, பயப்படாதே வளர்க்கறச்சாலே பாதுகாப்பேன் என்பதாலே ஸ்தோத்திரம். உட்கார்ந்து எனக்கு ரொம்ப அந்த சாட்சியை கேட்டேன். எல்லாமே பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கு, இவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க முடியும்? எப்படிங்க முடியும்? சூழ்நிலைய பாக்குறவன் பதறுவான், கர்த்தரை பாக்குறவன் பாடுவான். நம்மளுடைய நெகட்டிவ் என்ன தெரியுமா? சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, இன்னும் நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். பிறந்ததுல இருந்து இன்னும் வரை நடத்தினவர் இனிமேல நம்ம நடத்துவோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்காது. எத்தனை வயசு நமக்கு? 30 வயசு ஆகி போச்சு. அப்ப ஒண்ணுல இருந்து பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நடத்திட்டாருல, இனி நடத்த மாட்டாரா? பஞ்ச காலத்திலே கத்த நடத்துவார். தாவீது சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், போயிட்டு இருந்தேன், இப்ப கிழவன் ஆயிட்டேன், ஆனா ஒண்ணு மட்டும் பாக்கலையா. என்ன தெரியுமா பாக்கலையா? நீதிமானுடைய சந்ததியே அம்மா தாயேன்னு போய் பிச்சை எடுக்கிறத பார்க்கவே இல்லைங்கிறாருங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நீதிமான மாத்திரம் இல்ல, நீதிமானுடைய சந்ததியும் போச்சு. நமக்குள்ள ஒரு பையன் இருக்குதுல்ல, நம்ம காலமே இப்படி இருக்குதுல்ல, நம்ம பிள்ளை காலம். உங்களை காட்டிலும் அவருக்கு அக்கறை அதிகம். உங்களை போஷிச்சாருல, உங்க பிள்ளை நிச்சயம் போஷிப்பா. இந்த அம்மா பாத்தீங்களா, ஊழியக்காரம்மா சூழ்நிலையை பாக்கலங்க, கர்த்தரை பாக்குறாங்க. அந்த நேரத்துல எப்படிங்க முடியும்? என்னை மறவா இயேசுநாதா, எப்படிங்க முடியும்? மறந்துட்ட மாதிரிதானங்க இருக்குது சூழ்நிலை. ஆனா நம்ம பாடுறாங்க, என்னை மறவா இயேசுநாதா. எப்படி முடியுது? சூழ்நிலையை பார்க்காதீங்க, இயேசுவை பாரு. வாசிங்க அந்த வசனத்தை திருப்பி. மத்தேயு 20:20 இருந்து 24 வாசிங்க. 22 இருந்து வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது? நம்ம அப்படி என்ன கேட்டுச்சு? உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். இந்த பிரேயர் ரெக்வெஸ்ட் நல்ல பிரேயர் ரெக்வெஸ்ட் தான். சொல்லுங்க பாப்போம். நீங்க வரும்போது உங்க ராஜ்யத்துல, உங்க கிங்டம்ல நீங்க ராஜாவா இருக்கும் போது லெப்ட்ல ஒரு புள்ள, ரைட்ல ஒரு புள்ள. இந்த அம்மாவுக்கு இருந்த ஆசை. நான் என்ன யோசிக்கிறேன், இந்த அம்மாவோட பிள்ளைங்க யாரு? யாக்கோபு, யோவான். அம்மா இதை கேட்க போதுன்னு நீங்க தெரியுமா தெரியாதா? ஏன்னா அம்மா கூட்டு வந்து ஏசிட்டு விட்டுருப்பாங்களே, தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. அப்பனா ஏன் விட்டாங்க? இவங்களுக்கே ஒரு ஆசை உள்ள இருந்திருக்கு. என்ன ஆசை? ரைட்ல ஒரு ஆளு, லெப்ட்ல ஒரு ஆளு. என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்க தெரியாம கேக்குற,
நான் குடிக்கிற தண்ணி என்னுடைய பாத்திரத்துல நான் பெரும் ஸ்தானத்துல நீ பண்ண முடியுமா அப்படின்னா அந்த அம்மா அதுக்கும் பலன் சொல்லுது. நீங்க குடிக்கிற பாத்திரத்துல நானும் குடிப்பேன், நீங்க பெருகிற ஸ்தானத்துல நானும் பெறுவேன் அப்படின்னு கடைசியா ஒரு வாட்சி சொல்றாரு. 24 வாசிங்களேக்கா. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார். அடுத்து 23 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், என் பாத்திரத்தில் நீ வர பிச்சுருவேன், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தை நான் குடிக்கிற இடத்துல கூட நீ குடிப்ப, ஆனாலும் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இல்லாமல் மற்ற இருவருக்கும் அதை அருள்வது அது என்னுடைய வேலை இல்ல, அது பிதாவுடைய வேலைன்னு சொல்லிட்டாரு. இந்த சுயநலம், இந்த அம்மாவுடைய சுயநலம், இந்த 2 பிள்ளைங்களுடைய சுயநலம் அங்க என்ன தெரியுமா, ஒரு பிரிவினையை கொண்டு வரும். மீதி உள்ள 10 பேர் என்ன ஆயிட்டாங்களா, எரிச்சல் ஆயிட்டாங்களாங்க, எரிச்சல் ஆயிட்டாங்களா. ஏன் எரிச்சலான காரணம் என்ன? இந்த பிரேயர் ரெக்வெஸ்ட், சுயநலமான ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் வெளியில திருச்சபையில கட்டுக்கடங்காத ஒரு காலம் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு. எனக்கு பதவி வேணும், என் புருஷனுக்கு பதவி வேணும், என் பிள்ளைக்கு பதவி வேணும், அடுத்து என் பேர பிள்ளைக்கு பதவி வேணும். வருதா இல்லையா? எங்க குடும்பம் ஆளணும், வருதா இல்லையா? செல்ஃபிஷ், சுயநலம் பிரிவினைகளை கொண்டு வரும். சுயநலம். அடுத்து இன்னொரு பகுதியை வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 19:1-2 வாசிங்க. இங்க யோனத்தானை பத்தி படிக்கிறோம். ரொம்ப நேர்த்தியான ஒரு பாடம், நல்லா கவனிக்கும்படி அன்பா கேட்டுக்கிறேன். 1 சாமுவேல் 19:1-2. யோனத்தானுக்கு தாவீது மேல ரொம்ப பிரியம். 2 பேர் என்னவா, ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நமக்கு எப்படியா, ரொம்ப யோனத்தான தாவீதை போல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடிச்சு பச்சிக்கிட்டுங்க போட்டுக்கிட்டு எப்படி இருக்கணுமா, யோனத்தான போல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சவுல் ராஜா, சவுலுக்கு அடுத்து யார் ராஜா ஆகணும்? யோனத்தான் தானே ஆகணும். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா இந்த யோனத்தானுக்கு யாரு இடைஞ்சலு? அதுதானே. அப்ப அவன் எப்படி நண்பனா இருக்க முடியும்? அவன் எதிரியா தானே இருக்கணும். பிராக்டிக்கலா பேசலாமே, எதிரியா தானே இருக்கணும். ஆனா அப்பா திட்டம் பண்றான். என்ன திட்டம் பண்றான்னா, எப்படியாவது தாவீதை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு திட்டம் பண்றான். எதுக்காக திட்டம் பண்றான்? இவன் நமக்கும் பிரச்சனை, நம்ம பிள்ளைக்கும் பிரச்சனை. ஆனா இந்த காரியத்தை போய் யோனத்தானு தாவீதுக்கு சொல்லிட்டாரு, எங்க அப்பா உன்னை கொல்ல பாக்குறாரு, நீ கொஞ்சம் மறைஞ்சு வா. அடுத்த வசனத்துல வாசிங்கன்னா 1 சாமுவேல் 20:31 வாசிங்களேன். நேர்த்தியா இருக்கும். 1 சாமுவேல் 20:31. அப்பா மகனுக்கு சொல்லித்தராரு, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை விதைக்கணும். என்னத்தை விதைக்கிறார் பாருங்க. ஈசாயின் மகன் பூமியின் மேல் இருக்கும் நாள் வரையும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரம் ஆனாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா. யோனத்தானே இங்க வாயா வாயா வாயா. தாவீது இருந்தானா நீ ராஜாவாக முடியாது. நீ தாவீதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, அது அப்பா பார்த்துருவேன். அது அப்பாவுடைய வேலை. கொண்டு மட்டும் விடு. க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ராஜா நீ தாண்டா அப்படின்னு ராஜா மாதிரி பேசுறாங்க. ராஜா மாதிரி. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு அப்பம் பிள்ளைக்கு இப்படியா சொல்லி தருது? பெற்றவங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரணும்? நல்லதான் சொல்லி தரணும். அம்மா சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் அப்பா இருக்கிறா பத்தி, அவன் அப்பா உயிரோட தான் இருக்கும், அம்மாச்சி உயிரோட தான் இருக்கும். அப்பா மட்டும் சும்மாவா? அப்பாவும் சின்ன வயசுல எவ்வளவு சண்டைங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உன் அம்மாச்சி தான். சத்தமா பேச முடியாத, சத்தமா பேச முடியாத, அதனால மறைமுகமா பேசுவோம். அம்மாச்சி தான். இந்த அம்மா உன் அப்பாயி தான். ஒரே சண்டை சமாதானம். அந்த பிள்ளை எப்படி பார்க்கும்? அப்பாயி இவ்வளவு இல்லமா நீனே சொல்லி கொடுக்கறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி உண்டு. பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து பிள்ளையோட வாழ்க்கையே வீணா போச்சு. திருமணமாகி வாழல,
திருமணமாகி 2-3 நாளே டைவர்ஸ். வீணாவே போச்சு வாழ்க்கை. சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? நல்லதை விதைச்சா நல்லதை அறுக்க முடியும். நமக்கு இதான் சான்ஸ். பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கறதுதான் சான்ஸ். அதனால என்ன பண்ணிடுறது? சொல்லி கொடுத்துட்டே. அப்பா பத்தி தப்பா சொல்ற அம்மா எல்லாம் உண்டு. அப்பா எப்படி தெரியுமா? அப்பா சின்ன வயசுல எல்லாம், இப்ப கொஞ்சம் அடங்கி இருக்கலாம் மனுஷன், அப்பெல்லாம் குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பான். சொல்றீங்களா? சொல்லித்தர புருஷன், சொல்லித்தர மனைவிகள்லாம் உண்டு. ஒண்ணு அப்பா எப்படி பார்ப்பான்? நடுவுல வந்து நிப்பான். என்ன தாண்டி நீ அம்மாவை தொடு பாப்போம்மா. வாலிப வயசுல வந்து நடுவுல வந்து நிப்பான். பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பா கொஞ்சம் சப்போர்ட். கல்யாணம் ஆகி போயிருச்சுன்னா அந்த சப்போர்ட்டை இழந்து வாழ்வார் மனுஷன். ஏங்க, நல்லது சொல்லி தரணும் பிள்ளைகள். இங்க சவுலு மகனு சொல்லித்தரான், தாவீதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நீங்க அடுத்த ராஜா. சவுலுடைய ஆவி அழிக்கிற ஆவி, யோனாத்தானுடைய ஆவி அரவணைக்கிற ஒரு ஆவி. சவுலுடைய ஆவி எப்படிப்பட்ட தெரியுமா? ஆவி அழிக்கிற ஆவிங்க. எப்படியாச்சும் அழிக்கணும், எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணணும். ஆனா யோனாத்தானுடைய ஆவி அரவணைக்கிற ஆவி. ஒரு வசனம் வாசிங்களேன். 1 சாமுவேல் 23:17 தான் நேர்த்தியான வசனம். யோனாத்தானுடைய லைஃப்ல மையமான வசனமே இதுதான். 1 சாமுவேல் 23:17 எடுத்து வாசிங்க. நீர் பயப்பட வேண்டாம். நீ பயப்படாத தாவீதே, நீ பயப்படாத தாவீதே. தகப்பனாகிய சவுலின் உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. அப்பா கண்டுபிடிக்கவே முடியாது. நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீ. நீதாயா ராஜா. ஏன்னா கர்த்தர் உன்னதாயா அபிஷேகம் பண்ணாரு. தேவ சித்தம் அதுதாயா. அப்பொழுது நான் உமக்கு 2வதா இருப்பேன். நான் 2வதாயா? நான் அசிஸ்டன்ட் இல்லையா? நீதாயா ராஜா, நான் உனக்கு அசிஸ்டன்ட். ஏங்க, அவன் தாங்க நான் எப்படி ராஜா ஆகணும்? அப்பா ராஜா, மகன் நான் எப்படி ராஜா ஆகணும்? சிஎம் அப்பா, மகன் டிப்டி சிஎம் நான் எப்படி? அதே மாதிரிதான் வரணுங்க. நான் எப்படி வரணுங்க? ஆனா அவன் சொல்றான், நீ ராஜாடா, நான் வந்து 2வது பொசிஷன். எப்படிங்க முடிஞ்சிச்சு? சுயநலம் இல்லாதவன் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஏன் தெரியுமா? தேவ சித்தம் தாவீது ராஜாவாகணும்னு. அவன் ஒருவேளை தாவீதை எதிர்த்துட்டு அப்பாவுக்கு நின்றுனானா, ஒருவேளை அப்பா தாவீதை க்ளோஸ் பண்ணிருந்திருப்பானோ பண்ணலையோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை தேவன் வந்து அவனை காத்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த யோனத்தான் என்ன திரும்ப பண்றான்? நீ ராஜா, நான் உனக்கு 2. நீதான் ராஜா, நான் உனக்கு மந்திரி, நீ சொல்றதெல்லாம் செய்யறேன். சுயநலம் இல்லை பார்த்தீங்களா? அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும் தானே. அவனுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார் தானே. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அதுக்கப்புறம் 6-10 வரைக்கும் வாசிங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கும். பைபிள் இல்லாதவங்க டிவில பாருங்க. ரொம்ப நேர்த்தியான வசனம். என்கிட்ட சுயநலம் இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்து மேலே நிச்சயம் பலிக்கும். ஆமே, வாசிங்க. 9:1 2 சாமுவேல் 9:1. யோனத்தானின் நிமித்தம். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். யார் நிமித்தம்? யோனத்தான் நிமித்தம். அடுத்து யாருக்கும் புள்ள பிறந்துச்சுன்னா ஜோனத்தான்னு பேர் வச்சுடுங்க. யோனத்தானின் நிமித்தம். அழகான பேருங்க, வாசிங்க. என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிற. என்னால இரக்கம் கிடைக்க யாராவது சவுலின் வீட்டுல இருக்கிறானா கேக்குறாரு. பாத்தீங்களா? 6வது வசனத்தை வாசிங்கள. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்து. அந்த ஒருத்தன் யார் தெரியுமா? மேவிபோசேத்து. அந்த மேவிபோசேத்து யார் தெரியுமா? உடமா இருந்தவன், செயல் இல்லாம இருந்தவன், விளங்காம இருந்தவன். மேவிபோசேத்து வாசிங்க. தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து அவனை வந்திருப்பாங்க, தூக்கிட்டு வந்திருப்பாங்க. வாசிங்க. அப்பொழுது தாவீது மேவிபோசேத் என்றான். அவன் இதோ தாவீது கூப்பிட்டாரு மேவிபோசேத்து. அவன் இதோ அடியேன் ஐயா அப்படிங்கிறான். தாவீது அவனை பார்த்து
நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நீ அதே வார்த்தையை திருப்பி சொல்றாரு பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்களேன். யோனத்தான் நிமித்தம், வேற யார் நிமித்தமும் இல்லைங்க. யோனத்தான் நிமித்தம் மோவி பேசுறதுக்கு ஒரு இரக்கம் கிடைக்குது. வாசிங்களேன். நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, நிச்சயமா உனக்கு சத்தியம் பண்றாருங்க, நிச்சயமா நான் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் அப்பா தாத்தாவோட நிலத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன். என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா. எங்க இருக்கியா பந்தி? நீ என் பங்கு. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? யாருக்கு தெரியுமா ஆசீர்வாதம்? சுயநிலமில்லாமல் வாழ்ந்த யோனத்தான் வாழ்ந்தா, மறைச்சான், அவன் சந்ததி கேட்பாடுட்டு கிடக்குது. அடுத்த வசனத்துல சொல்லுவான் மோவி பேசத்து, ஆண்டவரே அப்பொழுது வணங்கி அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை. மோவி பேசுறதுக்கு ஒரு பேர் வைங்களா, என்ன பேரு? செத்த நாயை போல் இருக்கிற நாயாங்க, நாயின்னு சொல்லுங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? செத்த நாயை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? செத்த நாயை பாக்குறீங்க, செத்து இருக்கு, ஒரு அரை மணி நேரத்துல வந்து பாப்பீங்களா? யாருமே வர மாட்டோம். அரை மணி நேரத்துல இப்ப அந்த லைன்ல வரீங்க, இருக்காது. யார் திரும்ப தூக்கிட்டு போயிருப்பான்? கார்பரேஷன் எல்லாம் தூக்கிட்டு போயிருப்பான், முனிசிபாலிட்டி தூக்கிட்டு போயிருப்பான், போட்டு எங்க போட்டிருப்பாங்க? ஏதோ ஒரு தூக்கி வீசி இருப்பாங்க. உயிருள்ள நாய் இல்லையா? மோதி பேசுறது செத்த நாயா? செத்த நாயினால எப்படி அர்த்தம்? தாவீதே ஒரு இடத்துல சொல்றாருங்க, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். தாவீதுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அதே அனுபவம் மோதி பேசுறதுக்கு இருக்கு. என்ன அனுபவம் தெரியுமா? ஒரு செத்த நாய் போல இருந்தேன்ப்பா, என்னை யாருமே கிட்டி சேரல, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை, ஒரே நின்ற அவமானம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை. ஆனா அப்பா செஞ்ச புண்ணியம் பிள்ளைக்கு ஆசீர்வாதம். அப்பா சுயநலம் இல்லாம வாழ்ந்தான் பாத்தீங்களா? அவன் சந்ததியை கர்த்தர் நினைத்தார். மோவி பேசத்து ஆசீர்வாதமாய் வாழ யோனத்தான் காரணம். யோனத்தானின் நிமித்தம், இந்த பிரபுவின் நிமித்தம், பெஞ்சமினின் நிமித்தம், நம்ம பேரெல்லாம் போடுங்க, என் நிமித்தம் நம்ம குடும்பம், நம்ம தலைமுறை தலைக்கணுமா வேண்டாமா? சுயநலம் இல்லாத ஒரு மனிதன் நீதான் ராஜா, நான் உனக்கு ரெண்டாவது. அதனால மோவி பேசத்தே உன்னை நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. மோவி பேசத்தை நினைத்த ஆண்டவர் என்னையும் உங்களையும் நினைக்க அவர் போதுமானவர். சுயநலம் இல்லாம வாழ்ந்த ஒரு மனுஷன், சுயநலம் இல்லாம அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்களேன், சுயநலம் இல்லாம வாழ்றவனுடைய சந்ததியை வாழும். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவரு வாழ வைக்கிற ஆண்டவருங்க, வாழ வைக்கிற ஆண்டவர். இன்னொரு பகுதி எடுத்து வாசிக்கலாம். அதே மார்க் 8ஆம் அதிகாரம் 34. இன்னைக்கு சீக்கிரமா செய்தியை முடிச்சிருவேன், நீங்க விரும்புகிறபடி. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. என்னவா? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இது என்னங்க பாயிண்ட்? சிலுவையை எடுத்துக்கணும். விருப்பம் தேவைன்னு சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, விருப்பம் தேவைன்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது சுயநலம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டீங்க, இனிமே சுயநலம் இருக்காது. அப்படியா? நான் அடிக்கடி நினைப்பேன், நம்ம பார்வை எப்படி தெரியுமா இருக்கணும்? சுயநலம் இல்லாத பார்வைனா எப்படிப்பட்ட பார்வை சொல்லுங்க பாப்போம். எல்லாரையும் என்ன பாக்குற மாதிரி என்ன நான் எப்படி பார்ப்பேன்? கண்ணாடியில நிறுத்தி, நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல, நீட்டா இருக்குதுல்ல, ஓகே, டீசெண்டா இருக்கிறோம்ல, இன்னைக்கு ஒரு புது ஷர்ட் போட்டு வந்திருக்கிறோம், அழகா இருக்கு. அதே சபையில ஒருத்தன் லுங்கி கட்டிக்கிட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான், என்ன எப்படி பாப்போம்? என்ன பாக்குற மாதிரி பாப்போமா? என் பிள்ளைக்கு சிக்கன் 65 என் பிள்ளை விருப்பமா சாப்பிடும். ஆனா அதே சபையில அன்பின் விருந்து கொண்டு வந்திருக்கிறோம், எல்லாருமே கொண்டு வரோம்னு வச்சுங்களேன், ஒரு அன்பின் விருந்து எல்லாரும் ஒவ்வொன்னு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒரு ஆள் மட்டும் சிக்கன் கொண்டு வந்துருச்சு, ஒரு ஆள் மட்டன் கொண்டு வந்துருச்சு. இப்ப அந்த மட்டனை ஷேர் பண்ணி சாப்பிடணும். அதெல்லாம் நாங்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, அதெல்லாம் வீட்டுல வச்சுட்டு வருவோம். இந்த பஞ்சாயத்தெல்லாம் எதுக்குங்க எங்களுக்கு அப்படின்றீங்களா? ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சிக்கனு ஒரு பீஸ் வச்சுட்டீங்க, தாம் பிள்ளைக்கு ஒரு 2 பீஸ் எடுத்து ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அப்புறம் சாப்பிடும், குழந்தை அப்புறம் சாப்பிடும், சின்ன பையன் அப்புறம் சாப்பிடுவான், அடுத்து சாப்பிடுவான் அப்படின்னு 2 பீஸ் ஒதுக்கி வச்சிருக்கிறான். இப்ப அந்த பையன் சாப்பிட்டுட்டானே, அவனுக்கு அந்த துண்டை எடுத்து கொடுப்பீங்களா மாட்டீங்களா?
கொடுப்போம். ஆனா உங்களை சபையில ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம். அந்த மீட்டிங்ல வந்து சாப்பாடு பரிமாற இடத்துல உங்களுக்கு நிறுத்தியாச்சு. அந்த இடத்துக்கு நாங்க போகவே மாட்டோங்க. அந்த இடத்துல குறிப்பா சிக்கன் வச்ச இடத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்க புள்ள வருது. உங்க புள்ள வந்து என்ன செய்வீங்க? அம்மா கிரேவியா வைமா, துண்டோட எடுத்து வைப்பீங்க. அடுத்து ஒருத்தன் வரான், ஆன்டி கிரேவியா வைங்க ஆன்டி. வெறும் கிரேவி மட்டும் வரும். அந்த இடத்துல விடாதா? மேட்சில இருந்து கூட விடுமாம்ல. இங்க தட்டுல எதுவும் விட மாட்டேங்குது. எல்லாத்தையும் ஒரு மாதிரி பாக்குறோமா? ஏன் பிள்ளைய பாக்குற மாதிரி எல்லா பிள்ளையும் பாக்குறேனா? ஆமா, ஒரு மாதிரிதான் பண்ணிட்டு இருக்க நீ. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடக்க சரியே இல்லை. சொல்லுவோம்ல நம்ம. கவனிச்சிங்களாக்கா? என்ன கவனிச்சிங்களாண்ணே? வர வர இந்த டேவிட் பையன் இருக்கிறான் பாருங்க, சரியே இருக்க மாட்டேங்கிறான். ஒரு டிசிப்ளின் இருக்க மாட்டேங்க. ஆராதனைக்கு ஏழு முடிச்சு வரான், டிசிப்ளினே இல்ல. என் பிள்ளைய போயிட்டு, அண்ணே என் பிள்ளைய கவனிச்சிங்களாண்ணே, ஒழுக்கமே இல்லாம இருக்கிறானே சொல்லுங்க. சொல்ல மாட்டோமே. ஏன்னா ஏன் குட்டி எனக்கு கண்ணு குட்டி, அது செல்ல குட்டியா? சுயநலம் வேண்டாங்க. திருச்சபையில என்ன இருக்க கூடாதா? சுயநலம் இருக்கக்கூடாது. என்கிட்ட சுயநலம் இல்லைனாதான் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். திருச்சபை தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா திருச்சபையில ஒரு முறை கெட்டு போக கூடாது. அப்படின்னா திருச்சபையில தேவ சித்தம் நிறைவேறணும். அப்படின்னா திருச்சபையில சந்ததியா வாழணும். அப்படின்னா நமக்கு சுயநலம் இருக்கக்கூடாது. பொது நலம் தான் வேணும். எல்லாத்தையும் ஒரே குணம் பார்க்கணும். அந்த நலம் தான் வேணும். எடுத்து வாசிங்களேன். அடுத்து சொல்லிட்டீங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவைன்னா என்ன அர்த்தம்? பாடுதானே? அழகா சொல்லிட்டீங்க, பாடு. ஏன்னா நம்ம தினமும் பட்டிட்டு இருக்கிறது தானே, தினமும் பட்டிட்டு இருக்கிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஏசு சிலுவையை சுமந்தாரா? சுமந்தார் தானே. எப்ப சுமந்தாரு? 30 வருஷம் ஏசு இந்த உலகத்துல வீட்டுல வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். இந்த ஊழியத்தோட நிறைவுல சிலுவையை சுமந்தார். எஸ், கரெக்ட். பிறப்புல இருந்து இயேசு சிலுவையை சுமந்தார். பிறப்புல இருந்து. யோவான் 8ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, வீட்டுல போய் யோசிச்சீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணி வரும். யோவான் 8ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல இயேசுவை பார்த்து ஒருத்தன் மறைமுகமா பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? அந்த வார்த்தையை எடுத்து போடுங்களேயா டிவில. யோவான் 8:41 எடுத்து போடுங்க. யோவான் 8. உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்று அதற்கு அவர்கள், சொல்றாரு, நீ எல்லாம் பிதாவின் கிரியை செய்றியா? அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. என்ன தெரியுமா சொல்றான்? நாங்கள் எல்லாம் வேசித்தனத்தினால் பிறந்த அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம், தலைவர்கள் எல்லாம், லீடர்கள் எல்லாம், பரிசுத்தவன் என்று நினைச்சிட்டு இருக்கிறவங்க சொல்றான், நான் வேசித்தனத்துல பிறக்காதவையா. என்ன தெரியுமா அர்த்தம்? நீ வேசித்தனத்துல பிறந்தவன். இயேசுவா சொல்றாங்க, முறை தவறி பிறந்தவன் பேசுறியா? முறை தவறி பிறந்தவன், முறை தவறி பிறந்தவன். கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றிருக்காங்கயா, நீ பேசலாம என்ன? இயேசு சிலுவையை சுமந்தார். நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த ஒரு காசை தூக்கிட்டு மலை மேல ஏறினார். பிறப்புல இருந்து இயேசு சிலுவையை சுமக்கிறார். பிறப்புல இருந்து இயேசு சிலுவையை சுமக்கிறார். அவரை தூக்கிட்டு சத்தத்துல இடம் இருக்குதா, இடம் இருக்குதா, இடம் இருக்குதான்னு கேட்கிறான். ஆட்டு தொழுவத்தின் முன்னணியில இயேசு வைக்கிறான். நம்ம வச்சிருக்கிறோமா? எங்கேயாச்சும் இயேசுக்கு அப்புறம் அந்த மாதிரி உதாரணத்தை பார்த்து வைக்கலாங்களே. மாசத்துல இருந்து 3வது மாசத்துல இருந்து செக்கப்புக்கு ஒரு டாக்டர் பிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த டாக்டர் கைராசியான டாக்டரான்னு பாக்குறோம். அந்த கைராசி நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அது என்ன இருக்கணும், ஒரு ஆபரேஷன் கூட பண்ணிருக்க கூடாது, சுகப்பிரசவமா பண்ணிருக்கணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு 4 பேர்த்துல கேட்போம், இந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ற டாக்டரா இல்ல சுகப்பிரசவத்துக்கு வெயிட் பண்ணுவாங்களா? ஒருவேளை நம்மள்ட்ட வரும்போது அது மைண்ட் அப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கர்த்தர் தான் இறக்க செய்யணும், கர்த்தர் தான் கிருபை செய்யணும். பாக்குறோமா இல்லையா? இயேசு பிறப்புல இருந்தே அந்த அம்மா குழந்தையோட சத்திரத்துல இடம் இருக்கா. மாட்டு தொழுவத்தின் முன்னணியில வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய கொசு வந்து உட்கார்ந்து இருக்கும்.
இது நைட்டு தூக்கமே வரல, கொசு ரொம்ப கடிக்குதுங்க சங்கலானபுரத்துல. எப்படிதான் வரகுநெல்ல எல்லாம் இருக்கிறீங்கன்னு தெரியல, ரொம்ப கடிக்குது. அப்ப நான் யோசிக்கிறேன், இயேசு மாட்டு தொழுவத்தின் முன்னணியில இருந்திருக்கிறாரு, எவ்வளவு கொசு இருக்கும். அதுவும் அந்த சாணி வாசத்துக்கு அதுக்கும், சாணி வாடைக்கு அதுக்கும், நாச்சத்துக்கு அதுக்கும் எப்படி இருந்திருக்கும். பிறப்புல இருந்தே சிலுவங்க இயேசு அனுபவிச்சாரு. இன்னொரு இடத்துல இயேசு பார்த்து சொல்றான், பெயல்செபுங்கிறான். பெயல்செபு பிசாசுகளின் லீடர், பிசாசுகளுக்கு லீடர். லீடர். இன்னொரு இடத்துல சொல்றான், நீ சாப்பாடு போஜன பிரியனா. 5 அப்பத்தை வச்சு 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தவருக்கு, 12 கூட மீதி எடுத்தவருக்கு, ஏறக்குறைய 12,000 பேர் சாப்பிட்டு திருப்தியானவருக்கு, வனாந்தரத்துல பகல்ல மேக ஸ்தம்பமா இரவுல அக்னி ஸ்தம்பமா அந்த ஜனங்களை வழி நடத்தினவருக்கு ஒரு பேர் வச்சு நான் என்ன பேர் தெரியுமா? போஜன பிரியமா. இயேசுவுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, என்ன பேர் தெரியுமா? போஜன பிரியன். சாப்பாட்டுராமன் பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு பேர் வச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு இயேசுவுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, என்ன பேர் தெரியுமா? கலகம் பண்றவன் பேர் வைக்கிறாங்க. இயேசு நம்ம நினைச்சுக்கிறோம் ஊழியத்தை முடிக்கிற அந்த கடைசி தருணத்துலதான் இயேசு சிலுவையை சுமந்தார். இல்லைங்க, பிறப்புல இருந்தே இயேசு எனக்காக சிலுவையை சுமந்தார். எனக்காக. நம்மள்ட பார்த்து நாங்கெல்லாம் வேசித்தனத்துல பிறக்கலப்பா அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இயேசுவை பார்த்து, பரிசுத்த முத்தினால உண்டாக்கினவரை பார்த்து, பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பார்த்து, எனக்காக பூமிக்கு வந்தவரை பார்த்து, எனக்காக மறுத்தவரை பார்த்து, எனக்காக உயிர் தெழுந்தவரை பார்த்து அவன் சொல்றானே, நீ வேசித்தனத்துல பிறந்தவங்கயா. இயேசுவை பார்த்து சொல்றான். இயேசு இந்த அவமானத்தெல்லாம், சிலுவை எல்லாம், இந்த நிந்தனை எல்லாம், இந்த அசிங்கங்கள் எல்லாம், இந்த புறக்கணிப்புகள் எல்லாம் இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? சகித்தார். இன்னைக்கு நமக்கு அவமானம் வருதா? அவமானப்படுத்துறாங்க ஐயா, நிந்திக்கிறாங்க ஐயா, புறக்கணிக்கிறாங்க, என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, புறக்கணிக்கிறாங்க. இயேசு அசட்டை பண்ணப்பட்டவராயும் புறக்கணிக்கப்பட்டவராயும், வேதத்துல வாசிக்கிறோம் ஏசாயா 53 புறக்கணிக்கப்பட்டவராயும். அது பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருந்தாரா? முகத்தை திருப்பி கொண்டாமா, அருவருப்பா இருந்தாராம். அந்த அளவுக்கு சகிச்சார் இயேசு. இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து இயேசு சொல்றாரு, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரியா? சிலுவைன உபத்திரவம், வேதனை, பாடு, அவமானம், அசிங்கம், நிந்தனை, புறக்கணிப்பு, இதை இயேசுல ஃபாலோ பண்றியா? ஃபாலோ பண்றியா? பின்பற்றி வரியா? இயேசுகிட்ட வந்ததே உபத்திரம் வேணான்னு சொல்லிதானே வந்திருக்கிறோம். அப்படிதானே நினைக்கிறோம். இயேசு அழைக்கும் போதே எப்படி திரும்ப அழைக்கிறாரு? இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, விடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் சாந்தமும் மனத்தாண்மை உள்ள ஆண்டவர். உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு தான் அழைக்கிறார். ஆனா இந்த உபத்திரம் உங்களை சேதப்படுத்தாது, ஏன்னா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரம் வரலாங்க, அவமானம் வரலாங்க, நிந்தனை வரலாங்க, அசிங்கம் வரலாங்க, புறக்கணிப்பு வரலாங்க, நம்ம பேரை கெடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் இருக்கலாங்க. ஆனா நீங்க சகித்து கொண்டு அமைங்க. ஒரு அழகா ஒரு வாசகத்தை ஒண்ணு படிச்சு சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். லைஃப் இஸ் நாட் ஆக்ஷன், இட் இஸ் ரியாக்ஷன். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தமா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது செயல்ல காண்பிக்கிற வாழ்க்கை அல்ல. அதாவது இப்ப என்ன ஒருத்தன் ஒரு கணத்துல அரைஞ்சிட்டான், ஒரு கணத்துல அரைஞ்சிட்டான். நான் என்ன செய்யறேன்? அவனுக்கு ஒரு கணத்துல அறையிறேன். இது ஆக்ஷன். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை ஆக்ஷன் கிடையாது, ரியாக்ஷன். அப்படின்னா இந்த காலத்துல அரைஞ்சிட்ட, இந்த காலத்திலயும் ஒரு அரைச்சி விடு. யாரோ நினைக்கிறான் மனசுல, போறப்ப அண்ணன் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமான்ட்டு சொல்லிட்டு செய்யா. உன்னோட 1 மைல் தூரம் வாக்கிங் போறேன்னு சொன்னா அவனோட 2 மைல் தூரம் போ. அன்றோட நானும் நடக்கவே மாட்டேன், டாக்டர் சொல்லி நாளா நடக்கல, நீங்க சொல்லி நடந்து போறேன்னா அது 2 மைல் தூரமா 20 கிலோமீட்டர்ஸ் போ. எப்படி போறது? ஒருத்தன் வழக்காடுறான், உன் பனியனை கொடு. அவனுக்கு பனியனு, டவுசரு எல்லாத்தையும் வச்சுக்க கொடுத்துட முடியுமா? ஆக்ஷன் என்ன தெரியுமா அர்த்தம்? அவனோட போராடுறதுன்னு அர்த்தம். ரியாக்ஷன் என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தருடைய தனியை காண்பிக்கிறதுன்னு அர்த்தம்.
என்ன ஒருத்த கண்ணத்துல அரைஞ்சிட்டானா மறுகணத்தை காட்டுறது ஈஸி, பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி, பிரசங்கம் எல்லாமே பேசுறதுக்கு ஈஸி, லைஃப்ல கொண்டு வரதுக்கு ரொம்ப 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 டஃப். ஏன் தெரியுமா? மாம்சம் சும்மா வந்து நிக்கும். ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக்கணும், சகிக்கணும், சிலுவையை சகிக்கணும். லூக்கா 9ஆம் அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், 23 வாசிக்கிறோம், அனுதினமும் சகிக்கணுமா, டெய்லி உபத்திரவத்தை சகிக்கணும். நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு புள்ளதான் உபத்திரவான், எனக்கு புருஷன் தான் உபத்திரவான், என் மனைவி தான் உபத்திரவான், அதனாலதான் அவங்க கூட வச்சிருக்கிறார் தினமும் சகிக்க. தினமும் சகிக்கணுமா? ஒரு கேள்வியை மாத்திர கேட்டுட்டு முடிக்கிறேன். எனக்கு இந்த கேள்விக்கு நான் ரொம்ப நாளா பதில் சிந்திச்சுட்டு இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் ஒரு உதாரணத்தை காட்டினார். மருத்துவர் வந்து மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறார். என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு, மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா போதும், வேற எதுவும் ப்ராப்ளம் இல்ல. நான் 2 நாள் வந்து குழப்பிக்கிட்டேன் மனசை போட்டு. மகிழ்ச்சியா இருப்பது எப்படி ஆண்டவரே? இந்த உலகம் என்னை மகிழ்ச்சியா இருக்க விட மாட்டேங்குது. என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல, மகிழ்ச்சியா தூங்க கூட முடியல, மகிழ்ச்சியா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிச்சு பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நாள். பதிலே எனக்கு தெரியல. மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், உங்க ஆர்ட்ஸ் நல்லா இருக்கும், நீங்க நார்மலா இருப்பீங்க, நீங்க நல்லா மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா போதும், மாத்திரை எல்லாம் இருக்க வேணாம், மகிழ்ச்சியா இருந்தா போதும். எல்லாருமே சொல்றாங்களே, எல்லா டாக்டரும் சொல்றாங்களே. ஆனா உண்மையா இருதயத்தின் ஆழத்துல இருந்து மனசுல இருந்து சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியா தாங்க இருக்கேன்னு சொல்லுவீங்களா? இல்லையே, ஒரே வேதனையா இருக்கு, ஒரே கண்ணீரா இருக்கு. ஆனா ஒரு மனுஷங்க ஜெயில இருக்கிறாங்க, பயங்கர வேதனைங்க. ஜெயில இருந்தா சுகபோகமாவா இருக்கும்? இப்ப உள்ள ஜெயில இருக்கிற மாதிரியா இருக்கும்? இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில ஒரு மேரேஜ் ஹால்ல இருக்கிற மாதிரி நியூஸ்ல எல்லாம் பாத்துட்டு இருக்கிற மேரேஜ் ஹால்ல இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஆஸ்பத்திரியில உட்காந்து பேசிட்டு இருக்கிறார் சிஎம். அந்த மாதிரியா இருக்கும்? வீட்டாவா இருக்கும் அந்த மாதிரி? இல்லையே, இல்லையே. ஜெயில் எப்படி இருந்திருக்கும்? அங்கிருந்து வந்து லெட்டர் எழுதலாம். என்ன தெரியுமா லெட்டரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா வாழ்ந்தவன் சந்தோஷமா இருங்கள்னு எழுதுறான். எப்படி முடியும்? எப்படி முடியும்? கர்த்தரை சார்ந்து வாழ்ற வாழ்க்கையில மட்டும்தான் முடியும். பலமுறை நிர்வாணம், பலமுறை அசிங்கம், பலமுறை கப்பல் பிரயாணம், பலமுறை அடி போத. சில நேரத்துல எல்லாம் பவுல் செத்து போயிட்டாங்க இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு பவுலுடைய நெருக்கம். ஆனா அவர் எழுதுறாரு, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. எப்படி பவுலுங்க எழுதுனீங்க? நான் நினைச்சு பவுலை பார்த்தா கேட்கணும், பரலோகம் போனா எப்படி எழுதுனீங்க? ரொம்ப டஃப்பாச்சே. எப்படி எழுதுனீங்க? ஒரே ஒரு புருஷன், ஒரே மனைவி, 2 பிள்ளை, ஒரு சின்ன குடும்பம், 4 பேர் தான். ஆனா இங்கேயே நம்மளால எப்படி இருக்க முடியல? சந்தோஷமா இருக்க முடியல, முடியல. பிரச்சனையா இருக்குது, சண்டையா இருக்குது, போராட்டமா இருக்குது. ஏன் முடியல? தேவனை சார்ந்து வாழல முடியல. ரொம்ப முடிஞ்சு, ரொம்ப பிரயோஜனமான கருத்துங்க. நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். எப்ப தெரியுமா சகிக்க முடியும்? ஃபுல் அண்ட் ஃபுல் சப்மிட் பண்ணி கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தால் மாத்திரம் சகிக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாதுங்க. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா ஏசப்பாவை சார்ந்துகிட்டா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது, முடியவே முடியாது. இனிமே ஆவது ஆண்டவரை சார்ந்து. சொச்ச காலம் தான் இருக்குது, தாண்டிட்டோம். அரை கடலை தாண்டாச்சு, ஒரு 3/4 கடலை தாண்டியாச்சு. நான் இன்னைக்கு உட்காந்து பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. வயசா ஒரு 30 ஆக போகுது அப்படின்னு. நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு 60 வயசு வரை இருந்தா போதும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சும்மா சொன்னேன். அது வரை இருந்தா போதும்னா அவர்கிட்ட அதுக்கு என்னன்னு எப்படி சொல்றீங்க அப்படி சொல்லுவான்னு நினைச்சா, ஆமா இப்பெல்லாம் 60 தான், இப்ப 60 தான், 70 இப்பதெல்லாம் பாசிபிள் இல்ல. அட ஏண்டா, யோசிச்சு பாருங்க, இப்படி பேசினா அப்படி இருக்கும். 60 தான், எப்படி முடியும்? முடியாது. அது இல்லாம சில உதாரணங்கள் வேற அங்க இருந்து ஒரு சில பேர் எடுத்து விட்டான். நியூஸ் எல்லாம் பாக்குறோமா இல்லையா? 25 வயசு 24 வயசு எல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. அதை ஏன்டா இன்னைக்கு என் பிறந்தநாள் இன்னைக்கு தான் சொல்லியேடா.
ஏங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணுங்க, தேவனை சார்ந்து வாழ்ந்தோம்னா அவமானம், நிந்த, அசிங்கம், புறக்கணிப்பு, என்னை யார் புறக்கணிச்சாலும் இயேசு என்னை புறக்கணிக்க மாட்டான். உறுதியான விசுவாசம், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை எப்படி வைப்பாராம்? சமாதானம் வேணுமா? பூரண சமாதானம் வேணுமா? இயேசு உறுதியா பற்றிக்கணும். என்ன தெரியுமா அர்த்தம்? யாக்கோபு சொன்னது போல, உண்மை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடவே இல்லைங்க, விடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு உடம்பு புள்ளி ஆனவன் பிடிச்சிங்கன்னாதான் உண்டு. கண்களை மூடணுமா? கண்களை மூடி கச்ச நோக்கி பாடலாம். இயேசு சகித்தது போல நாமும் சகிக்கலாமா? ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விருப்பத்தோடு இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவோம். இயேசுவை போல வாழ முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஆமென். ரோமனை நிறைவு செய்யலாம். ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் உமது வார்த்தைகளை கேட்டோம். யார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே, நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. எங்களை உமது வசனத்தின்படி வாழ எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. வந்து கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழாம வெளிச்சமாக உப்பாக வாழ ஆவியானவரை உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை நடத்திட்டோம். எங்க மத்தியில பலவீனமுள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. கேன்சர் பேஷன்ஸ் இருக்கிறாங்க, ஹார்ட் பேஷன்ஸ் இருக்கிறாங்க. அந்த எல்லாரையும் கத்த நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அந்த பூரண ஆயுசை கத்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. அவன் எல்லாம் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மொழி எல்லாமே கர்த்தருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. God bless you.